ஹாய் ஆல். சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நான் சொன்னேன் இல்லையா போன வீடியோவில் ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நானும் மாமாவும் ஃபங்க்ஷன் கிளம்பி வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ். என்னோடய அம்மாவுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். நீங்கள் எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ வந்து பார்த்திங்க இதுதான் ஃபங்க்ஷன் வீடு. நாங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டோம். எனக்கு அவ்வளோவா இங்கே இருக்க பிரியாணி பிடிக்கலை. ஸோ நான் சாப்பிடவே இல்லைங்க. அதுக்கு பின்னே வந்து வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா சரியான வெயிலுங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. எதிர்ச்சியாக பார்க்கும்போது பைப்லேருந்து தண்ணி திறந்து விட்டுருப்பாங்க போல். தண்ணி நிறைஞ்சு போயிட்டே இருந்துச்சு. பார்த்திங்களா எப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம அங்கே போய் தண்ணினாச்சும் நிப்பாட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே தான் வந்து எல்லாருமே துணி துவைப்போம். இங்கே வந்து தண்ணிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. எப்பயும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து டெய்லியுமே இருக்க ட்ரெஸ் வந்து டெய்லியுமே துவைச்சி போட்டுருவாங்க. அதுக்கு பின்னே தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு இல்லையா. சரி நம்ம பைப்னாச்சும் அடைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். பாருங்கள் இதுதான் எங்கள் ஏரியா எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த சைடு வந்து சேனல் இருக்கும். தண்ணி எப்பயுமே இருக்குங்க. இப்போ இந்த மே மாதனால தண்ணி ஃபுல்லாக வற்றி இருக்குது. அதனால தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது. ஆனால் இதுலேயுமே மீன் நிறையா இருக்குங்க. பார்க்கவே ஆசையாக இருக்கும். இதில் இருக்க மீன் எல்லாமே பிடிச்சி மீன் சாப்பிடுவாங்க. இங்கே பொரிச்சு சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குங்க மீன். பாருங்கள் தண்ணி எவ்வளோ வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பைப்பும் ஆஃப் பண்ணிவிட்டேன். அதுக்கு பின்னே வந்து அங்கே ஒரு ரோஸ் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் அண்ணி இருக்காங்க. அவங்க ஒர்க்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ரோஸ் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்தேன். ஆனால் நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு சண்டே. ஸோ வந்து அவங்களுக்கு லீவுன்னு சொல்லி நான் மறந்துட்டேங்க. அதுக்கு பின்னே என்னோடய அண்ணியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட நான் ரோஸை கொடுத்தேன் பாருங்கள். உடனே அவங்க சொன்னாங்க நாளைக்கு எனக்கு லீவுங்க அப்படின்னு சொன்னாங்க. அச்சச்சோ சரி விடுங்க, நாளைக்கு லீவாக இருந்தால் என்ன வீட்டில் இருப்பீங்களே, நீங்கள் ரோஸ் வைங்கன்னு சொன்னேன். ஏன்னா நான் ரோஸ் வைக்கக்கூடாதான், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ல. ஸோ வந்து பூ வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வைக்கிறது இல்லைங்க. சரி அவங்க வேலைக்கு போகிறாங்களா அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பறிப்பேங்க. அதுக்கு பின்னே இங்கே பாருங்கள், இந்த முள் சீத்தாப்பழம் வந்து பழுத்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதோட பெருசாக வருங்க இங்கே. ஆனால் நான் தொட்டு பார்த்தேன், ஆனால் பழுக்கவே இல்லைங்க. சரி சொல்லிவிட்டு சுற்றி முற்றி பார்த்தேன், இல்லை பழுக்கலை. சரி நம்ம கீழே இறங்கி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பார்த்தா ஒரு கொய்யாப்பழம் இருந்துச்சு. அதனாலும் அது ரொம்ப ஹைட்டில் இருக்குது. மாமா வந்து பின்ன பறித்து கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நான் கீழே இறங்கி வந்துட்டேன். பாருங்கள் என் குரங்கு வந்து செடி எல்லாத்தையும் உடச்சி போட்டுருச்சுங்க. அதுக்கு பின்னே சரி நம்ம இதுக்கு மேலே வெளியே நின்னா செட் ஆகாது, ரொம்ப ஹீட் ஆகிடுக்குன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டேங்க. போயிட்டு டீ சாப்பிட்டேன். டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேங்க. இப்படி தாங்க எனக்கு இந்த டே போச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.